நமக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு சொல்றான் வாங்க. வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்மளோட காம்படிஷனுக்கு 26 days ஒன்லி. காலையிலே இருந்து நம்ம காலை கடன்லாம் முடிச்சுட்டு மீல் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம் நம்ம மச்சான் விமல் சொன்ன மாதிரி ஸ்கிராம்பிள் டீக்கு தான் செய்ய போறோம். முட்டையை அவிச்சு சாப்பிட்டு போர் அடிச்சுட்டுனா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த டைம் பீஃப் வாங்குறதுக்கு நம்ம போல, நம்ம பசங்க போயிருந்தாங்க. அப்படியே வரப்ப நம்மளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு சொன்னேன். வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும். உமா இன்னைக்கு சண்டேனால காலுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்கலாம்னு நீச்சல் குளத்துக்கு கிளம்பியாச்சு. நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம வந்தது யாருக்கோ பொறுக்கல, வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள மொபைல் தண்ணிக்குள்ள வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்பிளே மாத்தி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தண்ணிக்குள்ள நீச்சல் போட்டாப்புல. ஆகா மறுபடியும் டிஸ்பிளே மாத்தணும், பணத்துக்கு என்னடா பண்றதுன்னு அப்படியே நினைச்சுக்கிட்டே மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா நல்ல வேலை ஒன்றும் ஆகல. சரி போறப்ப எதுக்கு மொபைல் சென்டர்ல சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ஓரமா வச்சுட்டு வந்ததுக்கு ஒரு 3 முங்கலை போட்டு எழுந்தாச்சு. குளிச்சுட்டு எழுந்தோடனே சரியான பசி, எப்படா சாப்பிடுவோம்னு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம நேரா சாப்பிட உட்காந்துட்டேன். மொபைலுக்குள்ள தண்ணி பூந்துட்டு அதனால சர்வீஸ் பண்ணிட்டு ஃபுல்லா பேண்டட் அடிச்சு அனுப்பிட்டாங்க. இந்த பக்கம் மாவட்டம் ஒரு பக்கம் சரியான தூக்கம். ஈவினிங் வேற வாக்கிங் போகணும், அதனால எங்க போலான்னு யோசிச்சுட்டு இங்க வந்தாச்சு. சரி இங்க வந்தா கொஞ்சம் டோலிஸை பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. நம்ம வந்ததுக்கு ஏதோ இவங்க 2 பேரும் தான் பார்க்க முடிஞ்சு. நான் கூட சொன்னல மாவட்டத்துக்கு மொபைல் பாக்கெட்டுக்குள்ளே போக மாட்டேது, கையிலே இருக்குன்னு. நீங்களே பாருங்க, அங்க சுத்தி பார்க்குறோம் இங்க சுத்தி பார்க்குறோம், ஏதாச்சும் டோலிஸ் கண்ணில் மாட்டோன்னு பார்க்குறோம், ஒன்றும் மாட்டலையே. ஒரு பக்கம் சூரியன் மறைஞ்சிட்டாப்புல, வந்ததே வேஸ்ட்னு தோணும். ஆனா ஒரு வழி நம்ம வாக்கிங் முடிச்சோம்ல அப்படின்னு மனசை தேத்திட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாக்கிங் போனது 2 பேருக்கும் ரொம்ப பசி காமிச்சிட்டான். அதனால 2 பேரும் ஆளுக்கு ஒரு சாஜாவை அடிச்சாங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம மீல் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்து வந்துட்டேன். ரோட்டு ஓரமா நிப்பாட்டிட்டு நம்ம மீலை முடிச்சு விட்டேன். இன்னைக்கு கதை அவ்வளவுதான், நாளைக்கு கதையை நாளைக்கு பார்ப்போம். நன்றி.